செல்வி ஃப்ரம் செந்தில் கார்மெண்ட்ஸ். நீங்கள் பிக்சரை ட்ரேஸ் பண்ணுறதுக்கு 2 ஆப் தேவைப்படும். ஒன்று வந்து பின்ட்ரெஸ்ட், ரெண்டாவது வந்து பேப்பர் காப்பி. இது ரெண்டுத்தையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. பின்ட்ரெஸ்ட்டை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கிங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன பிக்சர் வேணும் அப்படின்றத நீங்கள் சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிவிட்டு பண்ணுற பிக்சர் வந்து கிளிப் ஆர்ட்டில் இருக்கணும், அதாவது பென்சில் ட்ராயிங் மாதிரி இருக்கணும். அப்போ தான் உங்களால் ட்ராயிங் பண்ண முடியும். இதை மாதிரி ஒரு பிக்சராக இருக்கணும். இப்போ இதை மாதிரி உள்ள டிசைனில் ஏதாவது ஒரு பிக்சர் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கிங்க. நான் வந்து இந்த பிக்சரை சூஸ் பண்ணுறேன். இதுக்கப்புறம் இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா 3 டாட் இருக்கும். நான் நோட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். அவ்வளோதான். அதை போய் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆப்ஷன் வரும். அதில் 2வது ஆப்ஷன் டவுன்லோட் இமேஜின்னு இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் இமேஜ் வந்து டவுன்லோட் ஆகிடுச்சு. இமேஜ் டவுன்லோடுன்னு வந்துடுச்சு பார்த்தீங்களா. இப்போ இது வந்து எதில் இருக்குன்னா உங்களோட ஆல்பத்தில் போய் சேவ் ஆகிருக்கும். 2வது ஆப் வந்து பேப்பர் காப்பி சொன்னேன் இல்லையா. இப்போ இந்த பேப்பர் காப்பியை போய் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு ஒரு ஒரு மெசேஜ் மாதிரி வந்திருக்கும். காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணோன்னே உங்களுக்கு வந்து என்ன பிக்சர் வேணும் அப்படின்றத போய் சூஸ் பண்ணுங்கள். சூஸ் பண்ணோன்னே இப்படி காமிக்கும். ஓகே காட் இட்னு கொடுத்துருங்க. இப்போ நான் கொடுத்துட்டேன். கொடுத்த அப்புறமேலுக்கு இது வந்து இந்த பிக்சர் வந்து இப்போ மூவ் ஆகும். உங்களுக்கு மூவ் ஆனிச்சுன்னா உங்களால் ட்ராயிங் பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணணும்னா பாருங்கள், நான் வந்து பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். மூவ் ஆகுது. இப்படி மூவ் ஆகிட்டே இருந்துச்சுன்னா ட்ராயிங் பண்ணக்குள்ளே உங்களுக்கு மூவ் ஆகிடும். இப்போ உங்களுக்கு வந்து எவ்வளோ பெரிய இமேஜ் வேணுன்றதை நல்லா நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணி வச்சுக்கிங்க. வச்சுட்டு கீழே வந்து ஒரு லாக் தெரியுது பார்த்தீங்களா, இந்த ஆப்ஷனில் நல்லா கவனித்து பாருங்கள். கீழே இருக்குது பாருங்கள், அந்த லாக்கு காமிக்கிறேன் உங்களுக்கு. இந்த லாக்கை போய் கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் இமேஜ் வந்து பண்ணிவிட்டு அப்புறமேலுக்கு கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் அது நகராது. இப்போ அந்த லாக் ஆகிடுச்சு. இப்போ இந்த இமேஜை வந்து நீங்கள் நவுத்து பார்த்தீங்கன்னா நகரவே நகராது. இப்போ இதை வந்து நீங்கள் உங்கள் கிளாத்துக்கு அடியில் வச்சுக்கிட்டு மேலே வந்து மார்க்கரை வச்சு நீங்கள் வரைஞ்சிக்கலாம். பென்சில் மார்க்கர் கிடைக்கும், அதை வச்சு நீங்கள் வரைஞ்சிக்கலாம். இப்போ அதை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னிங்கன்னா வால்யூம் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, அதை அமுக்குனிங்கன்னா மறுபடியும் ஓப்பன் ஆகிடும். லாக் வந்து ஓப்பன் ஆகிடும். இப்போ நீங்கள் நவுத்து பார்த்தீங்கன்னா நகர்ந்துடும். இதுதான் இதோட ஃபார்மெட்டு. ஒரு தடவை டேரெக்டாகவும் நான் செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ நல்லா மூவ் ஆகுது பாருங்கள். இப்போ மூவ் பண்ணிவிட்டு இப்போ அடுத்த சைடு உள்ள இது நீங்கள் வரையணும் அப்படின்னா நல்லா மூவ் பண்ணி விட்டுட்டு எந்த பொசிஷன் எந்த சைடு வந்து உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னு பார்த்துக்கிட்டு அந்த இதை வச்சுக்கிட்டு மறுபடியும் லாக் பண்ணிட்டு மறுபடியும் நீங்கள் ட்ராயிங் பண்ணலாம். ஓப்பன் பண்ணோம்னா வால்யூம் பட்டனை மறுபடியும் அமுக்குங்க, ஓப்பன் ஆகிடும். அது வந்து நகர ஆரம்பிச்சிடும். அப்போ அதுக்கப்புறம் உங்களால் வரைய முடியாதுன்னு அர்த்தம். அவ்வளோதான். லாக்கை வந்து ப்ரெஸ் பண்ணிட்டீங்க, டச் பண்ணிட்டீங்கன்னா லாக் ஆகிடும். லாக்கை ரிலீஸ் பண்ணுன்னா வால்யூம் பட்டன், மொபைல் ஃபோனில் உள்ள வால்யூம் பட்டன் அமுக்குனிங்கன்னா உங்களுக்கு அது ரிலீஸ் ஆகிடும். அவ்வளோதான். இப்போ நான் ஒரு தடவை செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள். பேப்பர் காப்பியை ஓப்பன் பண்ணிட்டேன். ஜஸ்ட்டு ஒரு பிக்சரை போய் டச் பண்ணுறேன். ஓகே காட் இட்னு கொடுத்துட்டேன். இப்போ இந்த பிக்சர் தான் நான் எடுத்திருக்கேன். இப்போ அந்த லாக் வந்து இப்போ வந்து மூவ் ஆகுது பார்த்தீங்களா. இப்போ நான் வந்து லாக்கை போய் டச் பண்ண போகிறேன் பாருங்கள். இப்போ லாக் வந்து ஓப்பனில் இருக்கா. இப்போ டச் பண்ணோன்னே லாக் வந்து கேன்வாஸ் லாக்குன்னு வந்துருச்சு. இப்போ இது நகரவே நகராது. இப்போ இந்த பிக்சரை நான் எடுத்துகிட்டு போய் என்னுடைய ஃப்ரேம்க்கு அடியில் வச்சு ட்ராயிங் பண்ண போகிறேன். இப்போ பாருங்கள், இப்போ என் ஃப்ரேம் இருக்குது. ஃப்ரேம்க்கு அடியில் வச்சுக்கிட்டு நான் இப்போ வந்து மேலே ஒரு பென்சிலை வச்சு நான் ட்ராயிங் பண்ண போகிறேன். இந்த பென்சில் வந்து ஆரி மார்க்கர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மார்க்கர் தான். அதை வச்சு நீங்கள் ட்ராயிங் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ட்ராயிங் வந்து உங்களுக்கு அழகாக வந்துடும். நகரவே நகராது. அவ்வளோதான். நீங்கள் வரைஞ்சி முடிச்ச அப்புறமேலுக்கு உங்கள் மொபைல் ஃபோனில் சைடில் இருக்கும் பார்த்தீங்களா லாக்குன்னு சொல்லாமல் வால்யூம் பட்டன், இந்த வால்யூம் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது ஓப்பன் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் வெளியில் வந்துடலாம். அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப ஈஸி. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.